அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 3 இயற்கணிதம் பாடத்தலைப்பில் பயிற்சி 3.1இல் 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 7 பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. ஒரு 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கில் 51 ஸ்கொயர். இயற்கணித கோவைகள்லாம் கொடுக்கல, எல்லாமே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 51 ஸ்கொயர்னால் 51 பெருக்கல் 51 அப்படின்னு தான் அர்த்தம். பட் நம்ம அப்படி போடாமல் முற்றொருமையை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இரண்டாவது கணக்கு 103 ஸ்கொயர், மூன்றாவது கணக்கு 998 ஸ்கொயர், நான்காவது கணக்கு 47 ஸ்கொயர், ஐந்தாவது கணக்கு 297 பெருக்கல் 303, ஆறாவது கணக்கு 990 பெருக்கல் 1010, ஏழாவது கணக்கு 51 பெருக்கல் 52. இந்த யூனிட்டில் மொத்தமாக 4 முற்றொருமைகள் தான் கொடுத்துருக்காங்க. நினைவுபடுத்திக்கலாம். வினாவில் கொடுக்கப்பட்ட 7 கணக்குகளுமே முற்றொருமையின் வடிவத்தில் இல்லை. இந்த 4 முற்றொருமைகளின் இடதுபுறத்தில் இருக்கும் வடிவத்துக்கு நாம் தான் மாற்றி எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் எந்த முற்றொருமையின் வடிவத்தில் இருக்கோ அந்த முற்றொருமையை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். முதல் கணக்குக்கான ஆன்சர் பாருங்கள். 51 ஸ்கொயர். 51ஐ எப்படி எழுதலாம்னா 50 கூட்டல் 1 அப்படின்னு பிரித்து எழுதலாம். 51 அப்படிங்கிறத 50 கூட்டல் 1ன்னு எழுதியிருக்கோம். ஸ்கொயர் இருக்குது, நம்ம ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கணக்கு a + b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அந்த முற்றொருமையை எடுத்து எழுதிக்கணும். இந்த கணக்கில் a சமம் 50, b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. பிரதிட்டுக்கலாம். 50 + 1 ஹோல் ஸ்கொயர். a இருக்கிற இடத்துல 50 போடணும், b இருக்கிற இடத்துல 1 போடணும். a ஸ்கொயர் அப்படின்னா 50 ஸ்கொயர் ப்ளஸ் 2, ஏக்கு பதிலாக 50 போட்டுக்கலாம், பிக்கு பதிலாக 1 போடணும், ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கும்போது 1 ஸ்கொயர். 50 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லலாம் 2500. 50 ஸ்கொயர்னால் 50 பெருக்கல் 50 பெருக்கி பார்த்திங்கன்னா 2500 கிடைக்கும். இன்ட்டு 2 பெருக்கல் 50 ஈஸியாக சொல்லலாம் 100. 100 1ஆல் பெருக்குனிங்கன்னா சேம் அதே 100 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதனுடைய வேல்யூ 1 தான். 2500 அது கூட 100 கூட்டினா மனக்கணக்காகவே கூட்டலாம். 2600 அது கூட 1 கூட்டினிங்கன்னா 2601. பயிற்சி மற்றும் எடுத்துக்காட்டு கணக்குகளில் நிறைய பார்த்துட்டோம். ஸோ வேகமாக போகலாம். 103 ஸ்கொயர். 103ஐ 100 கூட்டல் 3 அப்படின்னு பிரித்து எழுதலாம். 100ஐயும் 3ஐயும் கூட்டினிங்கன்னா 103 தான். ஸ்கொயர். இந்த கணக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி கணக்கு போல் a + b ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் தான் இருக்குது. முற்றொருமையை எடுத்து எழுதிக்கணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த கணக்கில் a இருக்கிற இடத்துல 100 இருக்குது. ஸோ a சமம் 100, b சமம் 3. இந்த இரண்டு மதிப்புகளையும் இந்த முற்றொருமையில் பிரதியிடணும். 100 + 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 100, பியோடைய வேல்யூ 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர். 100 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லலாம். 100 பெருக்கல் 100 10,000. 2 3 6, 6 பெருக்கல் 100 600. 3 ஸ்கொயர் 9. 10,000 ஒரு 600, 10,600 கூட்டல் 9 10,609. மூன்றாவது கணக்கு 998 ஸ்கொயர். 998க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 1000 தான். ஸோ 1000ல் 2 மைனஸ் பண்ணால் 998. 998 என்பதை 1000 - 2 அப்படின்னு எழுத முடியும். ஹோல் ஸ்கொயர். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அந்த முற்றொருமையை முதல்ல எடுத்து எழுதணும். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த கணக்கில் a உடைய வேல்யூ 1000, b உடைய வேல்யூ 2. முன்னாடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 103 இருந்தது. 103க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 100 தான். இப்போ 100 கூட்டல் 3 அப்படின்னு போட்டோம். இப்போ a அப்படிங்கிற வேல்யூ கண்டிப்பாக ரவுண்டட் நம்பராக தான் எடுத்துக்கணும். இந்த இரண்டு மதிப்புகளையும் முற்றொருமையில் பிரதியிட்டுக்கலாம். 1000 - 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1000 ஸ்கொயர் மைனஸ் 2 × 1000, பியோடைய வேல்யூ 2 ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர்.
1000 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 1000ல் 3 ஜீரோ இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 பெருக்கல் 1 1 தான், 3 ஜீரோ 2 முறை, அப்போ 6 ஜீரோ போட்டுக்கணும். 1 2 3 4 5 6. 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். மைனஸ் 2 4 4 பெருக்கல் 1000 4000 கூட்டல் 2 ஸ்கொயர் 2 பெருக்கல் 2 4. 10 லட்சத்தில் 4000 போயிடுச்சுன்னா 9,96,000 ப்ளஸ் 4 கூட்டினீங்கன்னா 9,96,004 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 4வது கணக்குக்கான ஆன்சர் பார்க்கலாம். 47 ஸ்கொயர். 47க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 50 தான். 50ல் 3 மைனஸ் பண்ணால் 47 கிடைக்கும். ஸோ 47 ஸ்கொயர் என்பதை 50 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அதற்கான முற்றொருமை a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏவோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். a இருக்கிற இடத்துல 50 இருக்குது, b இருக்கிற இடத்துல 3 இருக்குது. இந்த இரண்டு வேல்யூஸையும் இந்த முற்றொருமையில் பிரதியிடுங்க. 50 மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 50 பெருக்கல் 3 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ப்ளஸ் 3 ஸ்கொயர். சுருக்குங்க, 50 ஸ்கொயர் 2500 மைனஸ் 2 பெருக்கல் 50 100, 100 பெருக்கல் 3 300 ப்ளஸ் 3 ஸ்கொயர் 9. மனக்கணக்காகவே போட்டலாம் பாருங்கள். 2500ல் 300 போயிடுச்சுன்னா 2200. 2200 கூட 9 கூட்டினீங்கன்னா 2209. அடுத்தது 5வது கணக்குக்கான ஆன்சர் பார்த்துடலாம். 297 பெருக்கல் 303. 297 பெருக்கல் 303. இந்த நம்பர்ஸையும் ஒரு குறிப்பிட்ட முற்றொருமையின் வடிவத்துக்கு மாற்றணும். 297க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 300. 300ல் 3 மைனஸ் பண்ணால் 297. இங்கே 300 போட்டோம் இல்லையா, அடுத்ததும் கண்டிப்பாக 300 தான் போடணும். இங்கே 303 இருக்குது, அப்போ 300 கூட 3 கூட்டினா 303 கிடைக்கும். நல்லா கவனிங்க. 297 300 மைனஸ் 3ன்னு எழுதலாம். 303 300 கூட்டல் 3ன்னு எழுதலாம். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. இந்த முற்றொருமை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதில் a அப்படிங்கிறது 300, பியோடைய மதிப்பு 3. இப்போ பிரதியிடுங்க. இந்த முற்றொருமையில் 300 ப்ளஸ் 3 இன்ட்டு 300 மைனஸ் 3 ஈக்குவல் டு 300 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 300 ஸ்கொயர் என்னது? 3 பெருக்கல் 3 9. இங்கே 2 ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ போட்டுக்கணும். 90000. 3 ஸ்கொயர் 9. 90000ல் 9 போயிடுச்சுன்னா 89,991 கிடைக்கும். அடுத்தது 6வது கணக்கு 990 பெருக்கல் 1010. இதே கணக்கோட மாடல் தான். 990க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 1000. 1000ல் 10 போயிடுச்சுன்னா 990 இன்ட்டு 1010 1000 ப்ளஸ் 10 அப்படின்னு எழுதலாம். 1000 மைனஸ் 10 இன்ட்டு 1000 ப்ளஸ் 10. இப்போ எந்த முற்றொருமையை பயன்படுத்தலாம்? a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது ரெண்டுமே பெருக்கல் இருக்குது. இந்த இரண்டு ஏற்கனவே கோவைகளையும் இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு கூட எழுதலாம். a முதல் உறுப்பு பாருங்கள் 1000. ஸோ a ஈக்குவல் டு 1000. பியோடைய வேல்யூ 10. முற்றொருமையில் பிரதியிடுங்க. 1000 மைனஸ் 10 இன்ட்டு 1000 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு a ஸ்கொயர். இப்போ 1000 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் 10 ஸ்கொயர். 1000 ஸ்கொயர் 1000 பெருக்கல் 1000 10 லட்சம் மைனஸ் 10 ஸ்கொயர்னால் 100. 10 லட்சத்தில் 100 போயிடுச்சுன்னா 9,99,900. 9,99,900. அடுத்து கடைசி கணக்கு 51 பெருக்கல் 52.
இதை எப்படி எழுதலாம்னா, இதுக்கு நேரடியாக முற்றுரிமை இல்லை, முற்றுரிமையின் வடிவத்துக்கு நாம் தான் சேஞ்ச் பண்ணணும். 51க்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பர் 50. இப்போ 51ஐ 50 கூட்டல் 1 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு 52, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டட் நம்பரும் 50 தான். இப்போ 50 கூட்டல் 2 52. இந்த கணக்கானது எந்த முற்றுரிமையின் வடிவத்தில் இருக்குன்னா, முதல் முற்றுரிமை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி வடிவத்தில் இருக்குது. முழுமையான முற்றுரிமை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இந்த கணக்கில் எக்ஸோடைய மதிப்பு, ஏவுடைய மதிப்பு, பியோடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அப்படின்னா இந்த இரண்டு ஈருறுப்பு கோவைகளின் முதல் உறுப்பு தான். பாருங்கள் 50 50 சேமாக இருக்குது. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 50, ஏ 1, பி 2. இந்த மூன்று வேல்யூஸும் இந்த முற்றுரிமையில் பிரதியிடுங்க. 50 + 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ 50 + 2 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வந்து 50 தான். ஸோ 50 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. ஸோ 50 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ 1 ப்ளஸ் பி 2 ப்ளஸ் ஏபி. ஏவையும் பியும் பெருக்கணும். 1 பெருக்கல் 2. 50 ஸ்கொயர் ஈஸியாக சொல்லலாம், 2500. முதல்ல இதை கூட்டிக்கணும். 50 பெருக்கல் 3, இது ரெண்டையும் கூட்டி 3ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் 1 2 2. மீண்டும் ஒரு ஸ்டெப் எழுதிடலாம். 2500 ப்ளஸ் 350 150 ப்ளஸ் 2. மனக்கணக்காகவே கூட்டிடலாம். 2500 கூட்டல் 150 2650. ஒரு 2 கூட்டினீங்கன்னா 2652. அவ்வளோதான். வினாவில் கொடுக்கப்பட்ட 7 கணக்குகளுக்கும் முற்றுரிமையை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பயிற்சி 3.1இல் 8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.